guys, welcome to Magic Masala. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மேஜிக் மசாலாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வீட்லயே எப்படி டேஸ்டியான கிறிஸ்பியான லேஸ் பண்ணலாங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த லேஸை ஃப்ரை பண்ணுறதுக்காக கிரவுண்ட்நட் ஆயில் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்கள் பாடியில் இருக்கிற குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணும். இன்றைக்கி நான் 2 பொட்டேட்டோவை பாயில் பண்ணாமல் பீல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த வெஜிடபிள் கட்டரில் இங்கே இருக்கிற ஷார்ப் எட்ஜஸில் நம்ம ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பொட்டேட்டோஸும் ஸ்லைஸ் பண்ண கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அது வரைக்கும் மற்ற பொட்டேட்டோஸை வெளியிலே வச்சுருந்தோம் அப்படின்னா பிளாக் ஆகிரும். அதனால தான் நம்ம தண்ணியில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டிப் பண்ணி எல்லா பொட்டேட்டோவையும் ஒரு பிளைன் கிளாத்தில் எடுத்து வச்சுருங்க. அப்படி எடுத்து வைக்கும் போது பொட்டேட்டோவில் இருக்க வாட்டர் எல்லாம் சீக்கிரமாக கிளாத் நல்லா அப்சர்வ் பண்ணிடும். ஸோ நம்ம பொரிக்கும் போது ரொம்ப கிறிஸ்பியாக வரும் பொட்டேட்டோஸ். இப்படி தனித்தனியாக ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் காய வச்சுருங்க. பொட்டேட்டோஸ் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த பொட்டேட்டோஸை நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பொட்டேட்டோஸை போட்டுக்கலாம். ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே பொட்டேட்டோஸை போட்டிங்க அப்படின்னா நிறைய ஆயில் அப்சர்வ் பண்ணிடும் பொட்டேட்டோ. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக பொட்டேட்டோ சிப்ஸ் வந்துருச்சு. இப்போது இந்த பொட்டேட்டோ சிப்ஸை நல்ல ஃப்ளேவருக்காகவும் நல்ல ஒரு அரோமாக்காகவும் சாட் மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் சில்லி பவுடர் இல்லைன்னா பெப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. டென் to 15 மினிட்ஸில் கிறிஸ்பியான லேஸ் ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.